தமிழ் படங்களில் தமிழ்நாட்டின் பண்பை விளக்கும் காட்சிகள், கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் காட்சிகள் அவ்வளவாக இல்லை என்று சிலர் சொல்கிறார்களே, இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் அபிப்பிராயம் என்ன? மறுக்கிறேன். கலை, ஆச்சாரம், பண்பாடு, அதையும் கலாச்சாரம் என்று சொல்லலாம். பண்பு கூட்டல் பாடு ஈக்குவல் பண்பாடு. பாடு என்றால் உழைப்பு, பண்படுத்தப்பட்ட செயல், இப்படியும் கொள்ளலாம். ஆக இவை அத்தனையும் சமூகத்தில் உள்ள மக்களிடையே நிலவும் நம்பிக்கைகளை, செயல்களை ஆதாரமாக கொண்டு சொல்லப்படும் வார்த்தைகள். இப்பொழுது தமிழ் படங்களில் காண்பிக்கப்பட்டு வரும் காட்சிகள் தமிழகத்தில் நடைபெறாத நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? நாகரிகம் சிலரை ஆட்கொண்டு விட்டதன் விளைவாக தமிழ் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட வேதனை தரத்தக்க நிகழ்ச்சிகள் நம் கண்முன் நிகழ்த்தி காண்பிக்கப்படுகின்றன என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க துணிவீர்களா? சமீபத்தில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு பத்திரிகை படித்ததன் விளைவாக ஒரு மாலையில் விருந்து நடக்குமாம். குறிப்பிடத்தக்கவர்கள் தங்கள் மனைவியுடன் செல்வார்களாம், நடனம் ஆடுவார்களாம். எந்த பெண்ணும் எந்த ஆடவனும், அதாவது யாருடனும் யாரும் சேர்ந்து ஆடலாமாம். குறித்த நேரத்தில் விளக்கு அணைக்கப்படுமாம். யாரை யார் விரும்புகிறார்களோ அவர்களோடு கணவன் மனைவி தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாமாம். வரையறுக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகு விளக்கு எரியுமாம். பிறகு திரும்பி சென்று விடுவார்களாம். மனைவியர்களை மாற்றிக்கொள்ளும் விளையாட்டு என்று அதற்கு பெயராம். இது உண்மையாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க கூட நமக்கு துணிவில்லாவிட்டாலும், சமூகத்தில் ஒரு சில பகுதியினரால் நிறைவேற்றப்படும் பண்பாடு என்று சொல்லப்படுமானால் இதை படத்தில் காண்பிக்கவில்லை என்பதற்காக வருத்தப்படுகிறீர்களா? தமிழ் படங்களுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்குமா? தமிழர்களால் அமைக்கப்பட்ட குழு ஒன்றுக்கு இந்த அதிகாரம் அளிக்கப்படுமானால் தங்கப்பதக்கம் நிச்சயம் கிடைக்கும்.